உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளன் தெளிந்த தமிழில் உண்மை செறிந்துரைப்பது கவிதை என்று கவி மணியின் அடிகளை தமிழுக்கு சாற்றுகிறேன். அறிவு நிறைந்த சான்றோரே, நேர்பட பேசும் நெறி கற்றோரே, அனைவருக்கும் இந்த நெய்தல் மகளின் வழக்கங்கள். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்போ அகநானூற்று, காதலில் பெண்கள் மனநிலை. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணின் மனநிலையை கூற வந்துள்ளேன். காதல் மிகவும் அற்புதமானது. ஓர் அறிவு முதல் 6 அறிவுரை வரை அனைத்து உயிருக்கும் காதல் என்பது ஏற்படும். அக்காலத்திலோ அது இயற்கை புணர்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்போது அது இணைய புணர்ச்சியாக மாறிவிட்டது. இயற்கை புணர்ச்சியா இருக்கிற வரைக்கும் காதல் ரொம்ப ஆழமா இருந்துச்சு, உண்மையாவும் இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சுற்று ஒருவர் பெயர் கொள்ள பெறார். அதாவது காதலிக்கிற தலைவியோ தலைவனோட பெயரையோ அவங்க சொல்லவே மாட்டாங்க. பொதுப்படையா தலைவன் தலைவி அப்படி சொல்லி முடிச்சிருவாங்களே தவிர பெயர் சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்தே இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு ஒரு மிக சிறப்பானது, தமிழர்களுக்கே உடையது காதல் திருமணம். ஏன்னா மற்ற இலக்கியங்கள் எடுத்த வரைக்கும் இவ்வளோ இதுக்கு தனியா இலக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா தமிழ்ல இதுக்குன்னு தனியா அகப்பொருள், நம்ம அகநானூரே அகநூல் தான் சொல்றோம். அப்படி தனிப்பட்ட முறையில தனித்து சிறந்து நிக்குது. மேலும் சொல்லணும் அப்படின்னா, இந்த காதல் அப்படிங்கிறதுக்கே 18 வகை நிலையா இதை பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்கள் தன்னோட வாழ்க்கை நிலையை அகம்புறம் பிரிச்சு அகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை தனியாவே கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம்னா, காதலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு உணர்ச்சி, பெண்களுக்கு உணர்ச்சி, ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்ச்சி வித்தியாசப்படும். இது தமிழர்கள் திணையா பிரிக்கும் போதுமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5ஆ பிரிச்சாங்க. அந்த குறிஞ்சி முல்லையை பொறுத்த வரைக்கும் தலைவன் வேட்டையாடுறதுக்கோ இல்ல கிழங்கு வெடுக்கிறதுக்கோ போயிடுவான். போன பிறகு தலைவி, ஐயையோ இவன் வேட்டையாட போயிட்டானே, அங்க விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டானோ, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்து தனக்குள்ளே புலம்பிப்பா, இல்ல தோழிக்கிட்ட புலம்பா, ஏதாவது ஒண்ணு அங்க நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க அங்கேயேதான் தங்கி விளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க மோஸ்டா சண்டை தான் நடக்கும். நீ ஏன் பரத்தையா கிட்ட போனன்னு சண்டை தான் நடக்கும். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. நெய்தலை பொறுத்த வரைக்கும் கடல் போனா திரும்பி வருவானா மாட்டானா தெரியாது. கடலை அடிச்சுட்டா போச்சு. மீன் பிடிச்சிட்டு வரவங்கள பார்க்கும் போதே தலைவனை பாத்தீங்கன்னா கதறதோ, ஒரு சின்ன சங்குல நெய் ஊத்தி திரி வச்சு விளக்கேத்தி அந்த திரியில அணையாம இருக்கிற வரைக்கும் என்னோட தலைவன் பத்திரமா தான் இருக்கிறான், ஒன்னும் ஆகல அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த சங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவா. பாலையை பொறுத்த வரைக்கும் வழிபறி போச்சுடா, யார் என்ன வழிபறி பண்ணான்னு தெரியலையே, பொருளிட்ட போனவங்க பொருளிட்டு வரானா இல்லையான்னு தெரியலையே, ஒருவேளை அவனை கொலை பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இதெல்லாமே நம்ம சங்க இலக்கியத்தை பத்தியும் இருக்க ஒரு மேலட்டமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம உள்ள தலைப்புக்குள்ள போகலாம். என்னோடது அகநானூறு. அண்ணன் சொன்ன மாதிரி அகநானூரை பத்தின ஒரு சிறு குறிப்பு சொல்லிடுறேன். இது ஒரு 8 தொகை நூல்ல ஒண்ணு, அகம் சார்ந்த நூல். இது 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் இருக்கும். அதாவது 13ல இருந்து 31 அடி வரைக்கும் இருக்கும். அதனால இது நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. இதுல 3ஆ பிரிச்சிருக்காங்க அகநானூரை. களிற்றியான நிலை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை 3ஆ பிடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம அகநானூரோட ஒரு குறிப்பு. அடுத்து நம்ம தலைப்புக்குள்ள போலாம். அகநானூறு காதல்ல பெண்கள் மனநிலை. நம்ம முதல்ல பார்க்க போறது நம்ம நெய்தல் அப்படிங்கிறதுனால நெய்தல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். முதல் பாடல் அகநானூர்ல 180வது பாடல். 6 உயிர் தும்பின் கோல்மா வழங்கும் இருநடை தமியன் வருதல் யாதும் அருளான் வாணி தோழி அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது என்னன்னா, இது ஒரு தலைவி கூற்று. அதாவது தலைவி தோழி கிட்ட சொல்றா. என்ன சொல்றானா, தோழியே, நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மணல்ல விளையாண்டுட்டு இருந்தோம், பாவையை வச்சு கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் தேர்ல குதிரையை பூட்டி வேகமா வந்தவன் என்ன நினைச்சானோ தெரியல, இங்க இருக்க குவளை மலர் எடுத்து அப்படியே பூ தொடுத்து யாருக்கும் தெரியாம எனக்கு பின்னாடி நின்று அவனோட கூந்தெல்லாம் சூட்டிட்டு போயிட்டான். அந்த பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பறவைகள் எல்லாமே தன்னோட சாப்பாடை தேடி முடிச்சுட்டு ஒவ்வொரு மரமா தாவி போய் உட்காரும் போது அது மேல எப்படி பூந்துழல் மன்னிக்கவும்
பூந்தாதுகள் எப்படி விழுதோ அதே மாதிரிதான் என்னோட உடம்புலயும் பொன்னிறமா அந்த பூந்தாது அந்த புல்லரிக்குள்ள அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி தோழிகிட்ட சொல்றா. இதுல என்னோட பார்வை என்ன அப்படின்னா, தலைவிக்கு என்னமோ காதல் வந்துருச்சு, அவன் சூடின உடனே காதல் வந்துருச்சு. அத தோழிகிட்ட நேரடியா சொல்லாம மறைமுகமா எனக்கு காதல் வந்துருச்சு, நான் இந்த மாதிரி காதல் பண்றேன், எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம தலைவி வந்து தோழிகிட்ட தன்னோட மனநிலையை வெளிப்படுத்துறா. அடுத்த பாட்டு அப்படி பாத்தீங்கன்னா பாலைத்திணை. தூவல் கல்லின் துணை தேர் எந்தை கடியுடை வியல் நகர் ஓம்பினல் உரையும் யாய் அறிவுறுத்தல் அஞ்சி வானால் காவல் நெடுஞ்சமோடு காமம் செப்பேன் யான் நின் கொடுமை கூட நினைவு ஆங்கு இணையல் வாழி தோழி. அதாவது பகலும் வந்துருச்சு, போயிடுச்சு, மாலையும் வந்துருச்சு. வண்டினமானது வண்டுல என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க பூவுல இருக்க எல்லா தேனையும் குடிச்சு முடிச்சிருச்சு. அது குடிக்கிறது கூட தேனே இல்ல, மரத்துல இருக்க பூவை தேடி போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வானம் இருக்குல்ல, வானம் என் காதுல நான் பிரிஞ்சு இருக்கிறேன், அந்த வான இடி கூட என்னோட நெஞ்ச பிளந்து எனக்கு ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்லாம புயல் அடிச்சு மரத்துல இருக்க பறவைகள் எவ்வளவு கஷ்டப்படுதோ அதே மாதிரி அதை அல்லாடுது பாத்தியா, அதே மாதிரிதான் என்னோட உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லி தலைவி தன்னோட கஷ்டத்தை தோழிகிட்ட சொல்றா. அந்த மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இத பார்த்து இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தலைவிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யாரை கேட்பாங்க? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வச்சுக்கோங்க, டக்குனு உங்க ஃப்ரெண்டை தானே கேட்பாங்க. அப்படி இருக்க சொல்ல டக்குனு தோழி என்ன யோசிப்பா அப்படின்னா, ஐயோ இவன் இப்படி பேசுறா, இவளுக்கு ஏதாவது நம்மளால பிடிப்பாங்க, நம்மள பிடிச்சா நம்ம எங்க போறது, இதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. அதனால தோழி வந்து அடுத்த என்ன பண்ணணும், அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இது மூலமா யோசிப்பா அப்படிங்கிறது புரியுது. தலைவியோட வழியையும் காட்டுற மாதிரி என்னோட மனப்பாங்களை நான் இதை பாக்குறேன். அடுத்த பாட்டு வந்து இதுல கஷ்டத்தை சொல்றாளா, அடுத்த பாட்டுல வந்து தன்னோட இனிமையை சொல்வா. இன்னொரு விஷயம் இந்த பாட்டுல என்னன்னா, தோழி தலைவியோட நிலையில இருந்து நான் தலைவியா தான் நான் என்ன கஷ்டப்படுவேங்கிறத யோசிக்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். அடுத்த பாட்டு குறிஞ்சி திணையோடது. அதுல கஷ்டத்தை சொன்ன மாதிரி இதுல இனிமையை சொல்லுவா. எப்படின்னா, அலர்முலை ஆகம் புலம்ப பல நினைத்து ஆளல் என்று தோழி யாழை என் கண் பணி நிறுத்தல் ஏதோ குறவு மலர்ந்து அப்படின்ற பாடலடி அமையுது. இதுவும் தோழி கூற்றுதான். தலைவியோட மனநிலையில இருந்து தலைவன் கிட்ட தோழி சொல்றான். என்ன சொல்றானா, நீ யானை காட்டுல இருந்தா வர, சரியா, நீ மாலை அணிஞ்சுதான் வர, கையில வேல் வச்சுட்டுதான் வர, நடுராத்திரியில தான் வர, அது ஒரு இனிமைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம தலைவி எங்க இருக்கா, தாய் தந்தையோட காவல்ல இருக்கிறான். அவ உன்னையே நினைச்சிட்டு நீ நடுராத்திரியில வருவ, யானை விட செத்துட்டு அவளோட இருக்கான்னு தெரியல, நீ வந்து சரியா மாட்டியான்னு தெரியாம அவ தூங்காம புலம்பிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போயிட்டு தலைவன் வந்துருவான், அவ வீரம் மிக்க வந்தா நீ வருத்தப்படாத நானும் சொன்னேன். அவ என் பேச்ச கேட்டு அவளும் தூங்காம தூக்கத்தை துணையா போர்த்தி உனக்காக காத்திருந்தா பாத்தியா, அதுதான் நீ வந்ததோட இன்னும் இனிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தோழி வந்து தலைவன் கிட்ட சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்குரியதா தனியா காட்டுறாங்க. ஏன்னா ஆண் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரான், ஆனா பெண்ணை விடுறாங்களா? விடுறது கிடையாது. அப்போ அந்த தலைவன் வந்து எங்க போனாலும் தோழியை தேடிதான் வரான். அப்ப மணிக்கவும் தலைவியை தேடிதான் வரான். தலைவி வந்து காத்துட்டு இருக்கா. அந்த காத்திருப்பு பெண்களுக்குரியதா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம். அடுத்த பாட்டு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் பாலை நிலம் தான். இது இந்த கூற்று என்ன, தலைவி கூற்று. அதாவது தலைவி தோழி கிட்ட சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, அருவி ஆன்ற உயர் சிமை மருங்கில் பெருவிழா விளக்கம் போல பல உடன் இலை மலர்ந்து இலவமோடு நிலை உயர் பிறங்கள் மலை இறந்தோரு. அதாவது தலைவன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பாலை. அந்த பாலை நில போற வழி எப்படி இருக்குன்னா, ஒரே கள்ளச்செடி முளைச்சிருக்கும், கள்ளிக்காடு. அது ரொம்பவே வறட்சி, பாலைவனம் தண்ணி எதுவும் இருக்காது, ரொம்பவே வறட்சியான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம தலைவன் போறான்,
போற இடத்துல ரொம்ப வறட்சியா இருக்கு. அங்க இருக்க மான் எல்லாத்தையுமே புலி வேட்டையாடுது. மான் கொம்பு மட்டும் தான் இருக்குதான், வேற எதுவுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு வேட்டையாடிடுது. வேட்டையாட அந்த வழியில என் தலைவன் போயிருக்கான். அவன் எப்படி வருவானோ தெரியலையே, உயிரோட இருப்பானான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம பிணந்தினி கழுகு பருந்து கூட அந்த இடத்துல இருக்கும். அவன் இப்படி போயிட்டானே, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழி கிட்ட வந்து இவ தலைவி அழுதுட்டு இருப்பா. தோழி போயிட்டு நீ அழாத, அவன் பத்திரமா வந்துருவான்னு சொன்னாலுமே தலைவி என்ன சொல்றானா, நீ அழாதன்னு சொல்றியே, அவன் என் தலைவன், எப்படி என்னால அழாம இருக்க முடியும், நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற எல்லா மரத்துலயும் பாரு, எல்லா இனத்தோடையும் சேர்ந்துருச்சு பறவை எல்லாமே, அதெல்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்குது. குயில் கூவுறத பார்த்தா எனக்கு என் தலைவன் தானே ஞாபகம் வருவான், நான் எப்போ அப்ப என் தலைவனோட சேர்றது, நான் அழக்கூடாதுன்னு நினைச்சாலும் கண்ணீர் தானா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி வந்து தோழிகிட்ட சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம தோழியோட மன மன சிந்தனை தான் பார்க்கணும். என்னடா அவ இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டா, முன்னாடிதான் புலம்பாம கொஞ்சம் சைகை காட்டினா அதுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சிட்டாலே, இவ எப்படி வாழ்வா, அவனை விட்டுட்டு கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்கல, இவளால வாழ முடியாது, முதல்ல போய் நம்ம தலைவனை பார்க்கணும், பார்த்துட்டு எப்பா சாமி தயவுசெய்து வந்துரு, இல்லைன்னா இவ அழுதே இவ பைத்தியம் ஆயிடுவா, அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும், இவன் சமாளிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, அதனால போய் வந்துருன்னு சொல்லி நம்ம தோழி யோசிப்பாளோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு என்னோட இதுல இருந்து. அடுத்த பாட்டு பாலை. இது தலைவி தோழிக்கு சொல்றது. கொடுவரை இரும்புலி தயங்க நெடுவரை ஆடு களை இரு வெதிர் கோடைக்கு உள்கும் காண கடியை என்னால் நாம் அல நின்றது இல் பொருட்பிணை சென்று இவன் தருமார் செப்ப என்ப என்போய் நல்ல மடவை என்ற நீயே அப்படிங்கிற ஒரு பாடல். இது தலைவி தோழிக்கு சொல்றது. நம்ம தலைவன் வந்து தலைவி விட்டுட்டு போயிட்டான், பொருளிட்டவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டான், ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை. தலைவிக்கு உடம்பெல்லாம் விழிஞ்சு போயிருது, இப்படி கையை தொங்க போட்டா வலையெல்லாம் அவுந்து வருது. அது மட்டும் இல்லாம நெஞ்சில எப்பயோ தலைவன் வருவானாவோ மாட்டானோ ஒரு தவிப்பு ரொம்ப வர ஆரம்பிச்சுட்டு, அந்த வானத்துல வந்து எல்லாமே வறண்டு போச்சு. வானம் வறண்டதுனால மழை வரலனால அருவியில தண்ணி இல்ல, மரத்துல இலையும் இல்ல, ஒண்ணுமே வளரல. அதை பார்க்கும் போது கூட இந்த தலைவனுக்கு என்னோட நினைப்பு வராதா, நான் இங்க வறண்டு தானே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வராதான்னு சொல்லி நம்ம தலைவி வந்து பசலை நோயில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூற்று என்னமோ தலைவி தோழி தான், ஆனா இதுல செவிலியோட மனப்பான்மை இந்த இடத்துல கொண்டு வரலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த இடத்துல செவிலி வந்து கண்டிப்பா பார்த்திருப்பா, என்னடா மகள் வந்து இப்படி உடம்பு மெலிஞ்சு போயிருக்காளே, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவ கண்காணிக்க ஆரம்பிச்சிருப்பா. அப்போ இவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட மனப்பான்மை இதுல வந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து பாலை தோழி கூற்று. அதாவது என்னன்னா, வருவர் வாழி தோழி ஒருவர் செல் சமம் கடந்த செல்லா நல்லிசை விசும்பு இவர் வெண்குடை பசும்புட் பாண்டியன் பாடுபெரு சிறப்பின் கூடல் அண்ணனின் ஆடு வண்டு அரற்றும் முச்சீர்த்தோடு ஆர்கூந்தல் மரியோரே. அதாவது தலைவன் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தலைவி கிட்ட வந்து உன்னோட தலைவன் வந்து வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்லவும் அதை தாங்கிக்க முடியாம தன் தோழிட்ட போய் தலைவி புலம்புவா, இந்த மாதிரி தலைவன் வெளிநாட்டுக்கு போறான், நான் என்ன செய்யட்டும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்புவா. அவ புலம்புனதை கேட்ட உடனே தலைவி ஐயோ இவன் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு ஒரு சிந்தனை கொடுக்குறேன் அதை செய்யன்னு சொல்லி தலைவனை வந்து வெளிநாட்டுக்கு விடாத, ஏதாவது பேசி அவனை இங்கேயே இருக்க வச்சிரு, அவன் வெளிநாட்டுக்கு போனா நல்லது கிடையாது, அப்படியும் அவன் பேச கேட்கலையே உன் கண்ணுல மயங்கி உன் கண்ணாலே மயக்கிரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தலைவனை போக விடக்கூடாது, அதுதான் இங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அப்ப பிடிவாதப்படி அந்த பிடிவாதத்தனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள வருது. நீ போனா நான் சாப்பிட மாட்டேன், நீ போனா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தனத்தை இந்த இடத்துல கொண்டு வராங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்த பாட்டு பாலையோடதுதான். மாறி ஈங்கை மாத்தளிர் அண்ண அம்மா மேனி ஆயிலை மகளிர் ஆரம் தாங்கிய அலர்முலை ஆகத்து ஆற காதலோடு தாரிடை குலைய அப்படிங்கிற பாடல். இது வந்து தோழி கூற்று.
தலைவன் வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி பாலை எவ்வளவு கஷ்டம் நான் சொன்னேன். அந்த இடத்துல போயிட்டு அவன் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பொருளிட்ட போறான் வருவானோ மாட்டானோ தலைவி வரந்த தோழி என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, அவன் போன இடமும் ஒரு கூடல் நகர், அங்க நிறைய வண்டுகள் வந்து ரிங்காரம் இடும், உன்னோட கூந்தலை நீ நிறைய பூ சூடுற, அதையும் நிறைய வண்டுகள் ரிங்கார இடத்தை அவன் பார்த்திருப்பான். அதை பார்த்து அங்க கூடல் நகர்ற அந்த வண்டோட ரிங்காரத்தை கேட்டா கண்டிப்பா அவனுக்கு உன் ஞாபகம் வரும், வந்துருவான், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம தோழி வந்து தலைவிய வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இதுல தோழியோட தேற்றல், அதாவது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பங்கு தோழிக்கு இருக்கு. ஏன்னா அவதான் தேற்றுறா. தலைவி ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி உட்காரும் போது நான் இருக்கேன் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தேற்றுறத இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அடுத்த பாடல், முளைவு முகம் புலரா விளவுடை வியல் நகர் வதுவு மேவலன் ஆகலின் அது புலந்து. இது மருத நிலத்தோடது. இதுல என்ன ஆச்சுன்னா, இது வாயில் மறுப்பா அமையுது. ஒன்னும் இல்ல, தலைவன் வந்து பரத்தையை நோக்கி போயிடுறான். இந்த இடத்துல தலைவன் தலைவிக்கு நடுவுல சண்டை தீர்த்து வைக்கிறதுக்கு விரலி அப்படிங்கிறவங்க வர்றாங்க. விரலி வந்து தலைவி கிட்ட பேசுறாங்க. தலைவி வந்துட்டு, ஆமா அவன் நினைச்சா போவான் நினைச்சா வருவான், நான் என்ன விட்டுட்டு இருக்கணுமா, என்னெல்லாம் விட முடியாது, அவன் அவகிட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில மறுத்துடுறா. அப்படிதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல விரலியோட மனநிலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைக்கணும் ரெண்டு பேரையும். அதுதான் வாயிலா வர, ஏம்மா உனக்கு மட்டும்தான் அவன், உன்னை நினைச்சு மட்டும்தான் வரான், உன் அன்பு மட்டும்தான் அவனுக்கு வேணும், நீ அவனை ஏத்துக்கும்னு சொல்லி அவளோட மனநிலை அவ எப்படியா சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவ வரா. இங்க தலைவியோ அவளுக்கு அந்த இடத்துல காதல் இருக்குதான், இல்ல நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஒரு கோபம், எனக்கு தான் அவன் அப்படிங்கிற கோபத்துல அவ மறுத்துடுற மாதிரியும். பரத்தையரோட மனநிலை எப்படி வருதுன்னா, வா வந்தா வா போனா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து முடியுது. இது வரைக்கும் நான் சொன்ன பாட்டை வச்சு பொதுப்படையா பார்த்தா 4 விஷயம்தான். இது தலைவி, தோழி, செவிலி, நற்றாய், இவங்க 4 பேரு தான் சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா இருக்கிறவங்க. தலைவி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஏன்னா எல்லாமே தலைவி இல்லாம எதுவும் நடக்க போறது இல்லை. எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து தேற்றுறதுக்கும் தலைவனை பத்தி ஏங்கிட்டே அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு காதலோடையே அவ வாழ்க்கையை நடத்திடுவா. அடுத்து ரொம்ப முக்கியமான பங்கு தோழிக்கு. ஏன்னா தூது போறதோ இல்லைன்னா தலைவனை பத்தி சொல்றதோ தலைவியை தேற்றுறதோ வந்துடுவான் கவலைப்படாதன்னு சொல்றதோ எல்லாமே தோழியோட தான் இருக்கு. செவிலியை பொறுத்த வரைக்கும் இவ ஏன் இப்படி இருக்கிறா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதை அம்மா கிட்ட கொண்டு போய் சொல்றது எல்லாமே செவிலியோட பொறுப்பா இருக்கு. நற்றாய் வந்து செவிலியை வந்து சொன்ன உடனே நற்றாய் தன்னோட கணவன் கிட்ட போய் அப்படி நாசுக்கா தான் பிள்ளைய பத்தி சொல்லி அதை சரின்னு சொல்லி வாங்கி அந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்குற வேண்டிய பொறுப்பு நற்றாய்க்கு வந்துடும். இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து சங்கலைக்கும் சரி அகநானூர்லயும் சரி இருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு அளித்து மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.